வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரியல்மி இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரியல்மி C21Y. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே தான் வரும். 10,000 ரூபாய்க்கு கீழே மீன்ஸ் 8,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபாய்க்குள்ளாடி தான் இதோட ப்ரைஸிங் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதாவது இப்போது டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறனால இப்போ அவங்களுக்கு பென்ஷன் வரக்கூடிய அமௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கு, பென்ஷன் வந்துச்சா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு, பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு பட்டன் ஃபோன் மூலிமா சில விஷயங்கள் பண்ணவே முடியாது. அதாவது சீனியர் சிட்டிசனுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் அவசியங்கிற ஒரு கட்டாயம் வந்திருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ரூம் இப்போது தேடலை வந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அவங்களுக்காக இந்த ஒரு ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இது வாங்கலாமா வேண்டாமாங்கிறத. வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக்கை பிரித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு குயிக் ஸ்டார்டர் கேட் இருக்குது, சிம் எஜெக்டர், அதுக்கப்புறம் இன்னொரு கேட் இருக்குது. அவ்வளோதான் இதுக்குள்ளாடி இருக்குது. இதை ஒதுக்கி வச்சுடும். இதை ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா வேறு பாக்ஸில் என்னென்ன வருதுங்கிறத பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. வெளிப்புறமாக பார்க்கும்போது பிளாஸ்டிக் பாடி மாதிரி தான் தெரியுது. இதையும் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடும். இதை தவிர வேறு என்னென்ன பாக்ஸில் இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. டேட்டா கேபிள் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் நல்ல ஒரு டேட்டா கேபிள் தான், ஹை குவாலிட்டி கேபிள். இதுக்கப்புறம் ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக, ஒரு சார்ஜிங் அடாப்டர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இந்த ஃபோன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னென்ன வசதிகள் இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துப்போம். ஃபோனு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் பாடி தான். பிளாஸ்டிக் பாடி மீன்ஸ் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. சில பிராண்டு வந்து 6,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அதாவது கிரேடட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது தரம் குறைந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இல்லை. ரியல்மியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டில் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டு இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னா, இதோட பின் சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4 கேமரா இருந்த மாதிரி இருக்கும். 4 கேமரா கிடையாது, 3 கேமரா தான். அதாவது ட்ரிபிள் கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா அதாவது பிரைமரி கேமரா உங்களுக்கு 13 மெகா பிக்சலில் இருக்குது. அப்புறம் இன்னொரு கேமரா தந்திருக்காங்க. இதை என்ன சொல்கிறது, இதை ரெட்ரோ லென்ஸ்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. பழைய காலத்தில் எப்படி இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அவுட்புட்டுக்காக அந்த லென்ஸை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறதுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி 3 லென்ஸ் இருக்குது. தென் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இப்போது ரிப்பீட் பண்ணுறேன், 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அப்போ கேமரா லென்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹை கிரேடட் லென்ஸாக இருக்காது. அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Android 11 ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் ரோமாக யூஸ் பண்ணுற ஃபீல் தான் வருது. யூஐ உங்களுக்கு ரியல்மியோட யூஐ கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலும் ஸ்டாக் ரோமாக யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு. யூஐ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் வருது. கிராஸ் பிளாக்கு, கிராஸ் ப்ளூவில் வருது. அப்புறம் ரேமை பொறுத்த மட்டும் அதுவும் 2 வேரியண்ட் வருது. 3 GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் 32 GB கிடைக்கும். 4 GB வேரியண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா 64 GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸ்க்ரீன் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. LCD தான். 5000 mAhல பேட்ரி தந்திருக்காங்க. அப்புறம் பேசிக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான். மைக்ரோ யூஎஸ்பின்னு வரும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க, இதில் ஓடிஜி சப்போர்ட் வருமானு. ஓடிஜி சப்போர்ட் இதில் தந்திருக்காங்க. பேசிக்கான சென்சார்னால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது, அப்புறம் லைட் சென்சார், ஆசிலோமீட்டர் சென்சார், இந்த சென்சார் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் யூனிசாக் ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. 8 கோர் இருக்குது. யூனிசாக் ப்ராசஸர் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ராசஸர் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் அது நல்லா வேலை செய்யுது. இங்கே பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறமா விரல வச்சதுமே அன்லாக் ஆகுது. சென்சார் அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது. பேக்ரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். வச்சதுமே அன்லாக் ஆகுது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆப்ஷன் ஒரு 27,000 ரூபாய் பட்ஜெட் ஃபோனுக்கு போனீங்கன்னா தான் இந்த ஆப்ஷன் தருவாங்க. இன்ஸ்டன்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யுது. இது கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய மெயினான பாசிட்டிவான விஷயம்
மற்றபடி ப்ராசஸர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் ஊன்னு எதிர்பார்க்காதீங்க, வந்ததை அப்படியே காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள் செல்ஃபி, நார்மல் ஷாட் தான். ஃப்ரண்ட் கேமராவுக்கு உங்களுக்கு போர்ட்ரேட் ஆப்ஷன் வரல. இதுக்கப்புறம் பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ பேக் கேமரா மூலிமா எடுத்தது. எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஒரு 3 செகண்ட் ஒதுக்குறேன், அதுக்கப்புறமா போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். 3 செகண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன், போர்ட்ரேட் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். அதாவது நார்மலாக 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் எப்படி ஃபோட்டோ இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருக்கோ அப்படியே நான் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மேக்ரோ லென்ஸ் தந்திருக்காங்க பாருங்கள். எப்படியோ வந்திருக்கு அப்படி சொல்லலாம். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் நண்பா. இதை ஓவரலாக பார்த்தீங்கன்னா இது யார் யாருக்கு தேவைப்படும்னா, ஆன்லைன் கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு, பெரிய பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு காசு இருக்காது, அவங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கும் ஓகே. அப்புறம் பட்டன் ஃபோனில் இருந்து அப்கிரேட் ஆவாங்க, அவங்களுக்கும் ஓகே. இதை தாண்டி என்னுடைய இப்போதைக்கு ஒரு சில தேவைகள் இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஃப்யூச்சரில் நான் வந்து காசு சம்பாதிப்பேன், நான் வந்து பெரிய லெவலுக்கு போவேன், அவங்களுக்கு ஓகே. இந்த பட்ஜெட் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், நெட் அக்சஸ் பண்ணணும், மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இது ஓகே. பர்ஃபெக்ட் ஃபோன், 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு சிறந்த ஃபோன் சொல்லிக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கேமரா உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத நான் காமிச்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அப்படி தான் கேமரா இருக்கும். இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அப்படியே நேர்மையாக உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வாங்குகிற ஃபோன் ஜென்யூனான சிலர்கிட்டேருந்து வாங்குறதுக்காக தான் லிங்க் கொடுக்குறது. தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.